வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிய இருக்கக்கூடிய 3ஆம் வாரம்னு சொல்லலாம். அந்த வாரத்துடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, நான் வெளிநாடு பயணிக்கணும், இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இருப்பீங்க, நான் இந்தியாவில் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த எண்ணங்கள் உறுதியாக நிறைவேறக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உருவாகும் இந்த வாரத்தில். இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் முன்னாடியே கூட உருவாகி இப்போ அந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஸோ வெளிநாட்டு பயணங்களுக்கு மிக உகந்த காலமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதனான சூரியன் 12 ஒரு ஜலராசியில் வரார். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் உண்டு. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் தன வரவுக்கு பஞ்சமில்லை. நிறைய பேர் நன்னாவே வரும். ஆனால் கூட அந்த தன வரவுக்காக நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. ஏன்னா செலவு அவ்வளோ இருக்குது. திடீர்னு எனக்கு ஒரு 1,00,000 ரூபா வந்தது, நல்ல வேலைடாப்பா, எனக்கு 1,10,000 ரூபா செலவு இருக்குது, நல்ல வேலையாக 1 லேக் வந்தது அப்படின்னு நினைக்கிற மாதிரியாக தான் இருக்குது. அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போது ஒரு விஷயம் நீங்கள் என்ன இதில் பார்க்கலான்னா, சொல்லுவாங்க தலைக்கு தலைப்பாகையோடு போச்சுன்னு. பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காணாமல் போயிடும். அதுதான் சொல்லுவாங்க, தலைக்கு தலைப்பாகையோடு போச்சுன்னு மகாபாரதத்தில் வரக்கூடிய வசனம் அது. அதனால் இந்த வாரம் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை வருவது போல் இருந்தாலும் அது காணாமல் போவது என்பது தான் சிறப்பு. நல்ல வாரம். இதை எப்படி சொல்கிறதுனா, நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி அலட்டிக்கவே வேண்டாம். அது போகிற போகில் விட்டால் போகிறோம், நன்மை நடக்கும். நீங்களாக ஏதாவது அதிகப்படியாக எஃபோர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தொல்லைகள் தான் வரும். அப்போ முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லதான இந்த வாரத்தில் அப்படி இருந்தால் தான் நல்லது. அது போன்ற வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.